Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அந்த பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி டைம் ஸ்டடி அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய டைம் நான் எப்படி படிச்சுட்ருக்கேன், எந்த மாதிரி டைமில் உட்காந்து படிக்கிறேன், ஸோ அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக ஃப்ரெஷராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுங்க ஓகே வீடியோவை. நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கேரட் மட்டும் ஒன்று போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன். சேமியா சாப்பிட்டு ஸ்டடி வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று இருந்துச்சு. ஸோ குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. 2024 இருந்துச்சு. நானும் அக்காவும் எழுதணும். ஸோ என்னோடய கொஸ்டின் பேப்பர் நான் வந்து நிறையா வந்து ஷேர் பண்ணி வச்சுட்டேன். அப்போ எல்லாமே மார்க் என்ட்ரு போய் அதாவது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்ப்போம்ல. ஸோ எது கரெக்டுன்னு அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டேன். அக்காவோட கொஸ்டின் பேப்பர் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே புதுசாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து பார்ப்போம், படித்தது வந்து ஞாபகம் இருக்கா, இப்போ வேறு நம்ம படிச்சுட்ருக்கோம், ஸோ எது நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவாக அப்படியே எல்லாமே எடுத்து தமிழ்லேருந்து ஜிஎஸ்லேருந்து நான் தமிழ் எடுக்கலை, ஜிஎஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஜிஎஸ்லாம் படித்து விட்ருக்கோம். ஸோ அப்போ ஜிஎஸ்லேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்லேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேரக்ட் அப்படி தான் வந்தேன். ஸோ மேக்ஸ் தெரியுதா அப்போ நமக்கு வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்துச்சு, ஆடாக இருந்துச்சு. நம்ம ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சும்மா ஆன்சர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுதா தெரியலையான்னு செக் பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய டைம் ஸ்டடி விளாக் பார்த்திங்கன்னா நிறையா வந்து மார்னிங் டைமில் வந்து நிறைய பேர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் வந்து நைட் ஸ்டடி தான் நிறைய பண்ணுவேன். நைட் ஸ்டடி பண்ணுறது விட ஏன்னா ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எனக்கு அவ்வளோக்கு தெரியல. ஸோ எப்போ படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நைட் ஸ்டடி தான் நிறையா இருக்கும். நான் நைட்டில் வந்து நிறையா உட்காந்து படிக்கிறதுனால அவ்வளோ தூக்கம் வராது எனக்கு அவ்வளோக்கு. ஆனால் இது போக போக பார்த்திங்கன்னா காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு வந்து 12:30-1 மணி கூட ஆகிட்டு படிக்கிறதுக்கு. அது மாதிரி படிச்சுட்டுலாம் தூங்கியிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக அது வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months இந்த மாதிரி போணுச்சு எனக்கு. ரெகுலராகவே 1 மணிக்கு படுக்கிறது, அப்புறம் வந்து காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு, 8 மணிக்கு எழுந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து போக போக ரொம்ப வந்து ஒரு டயர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. 8 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து திரும்பி உட்காந்து வேலை பார்த்துட்டு திரும்பி உட்காந்து படிக்கிறது, அதை நாள் முழுக்க பகல் முழுக்க ரொம்பவே எனக்கு வந்து ஒரு எப்படி சோம்பலாகவே இருந்துற மாதிரி இருந்துச்சு. நைட் ஸ்டடி வந்து அதை விட நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், மார்னிங் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து படித்தா நல்லாயிருக்கும். மைண்டு வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் காமாக இருக்கும், எந்த ஒரு சத்தம் இல்லாமல் நல்லா வந்து மனசில் பதியும் அப்படின்னு வந்து நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ நான் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப என்னால் ஃபாலோ பண்ண முடியல. என் உடம்பு வந்து ஆல்ரெடி வந்து அடிக்ட் ஆகிட்டு. இப்போ ஒரு பயாலஜி கிளாக்குன்னு சொல்லுவாங்க உடம்பு. நம்ம வந்து அலாரம் வச்சுட்டு நம்ம எந்திரிப்போம், ஒரு வாரம் ட்ரை பண்ணுவோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அலாரம் எல்லாமே நம்ம எந்திரிச்சிருவோம். ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா டான்னு முழிப்பு வந்துடும். இது எப்படி அது, ஏன்னா ரெகுலராக எந்திரிக்கிறனால அந்த முழிப்பு வந்துடுது. அதே தான் எனக்கு இது ஃபுல்லாகவே நான் ஒரு 6 month தான் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கனால இதை வந்து என்னால் மீண்டு வர முடியல. நிறையா அஃபெக்ட் ஆகும், டிஃபிகல்ட் வந்து உடம்பு நிறைய வந்து டிசீஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலு, அப்புறம் வந்து வெயிட் கெயின், அப்புறம் irregular periods, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் கேர்ள்ஸுக்கெல்லாம். ஸோ நான் பயமுறுத்தலை, அதாவது கரெக்டான ஸ்டடி ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இருக்கும். நம்ம படித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து எக்ஸாம் டைமில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 2 மாதம் வந்து நான் படிக்கிறப்ப 2 மாதம் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியலை. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டெல்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு நான் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்திரிக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறேன். நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக எந்திரிக்க பாருங்கள். 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நைட்டெலாம் ரொம்ப ஓவர் ஸ்டடிலாம் வேண்டாம். உங்கள் உடம்பு ஒத்துக்கிட்டால் ஓகே பண்ணுங்கள். ஆனால் என்ன மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம் ஓகேவா. நான் இன்ன வரைக்கும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன். ஏன்னா அந்த 10 மணிக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டுது. அது ஆல்ரெடி பழக்கமானனால தூக்கமே சுத்தர வர மாட்டேது. ரொம்ப கம்பல் பண்ணி தூங்குற மாதிரி இருக்குது. காலையில் அதே மாதிரி எந்திரிக்கிறது. ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.